இன்னொரு அறிந்தும் அறியாததும் பகுதியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த பகுதியினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற பிராணியாக பேசியன் ஹெட் காணப்படுகின்றது. பேசியன் ஹெட் என்பது பாரசீக பூனை என்ற பெயரிலிருந்து உருவான ஒரு பெயரே. இந்த பாரசீக பூனைகள் தோற்றத்திலும் மற்றும் அதன் அழகிலும் மிகச்சிறந்தவையாக காணப்படுகிறது. உலகிலேயே அழகான பூனை இனங்களாக இந்த பாசியன் பூனைகள் காணப்படுகின்றது. இந்த பார்சியன் பூனைகள் தோற்றம் ரோம அமைப்பானது மிகவும் நீளமான மற்றும் பளபளப்பான ரோம அமைப்புகளை கொண்டிருக்கும். இந்த பார்சியன் பூனைகள் ஒவ்வொரு நாளும் சிகை அலங்காரம் செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இல்லாவிட்டால் இவற்றின் முடிகள் சிக்கடிக்கக்கூடிய வகையில் நீளமான முடிகளாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த பார்சியன் பூனைகள் தினமும் சிகை அலங்காரம் மேற்கொள்ளப்பட வேண்டியவை. முகம் குறுகிய வாய் முகத்தை உடையதாக காணப்படுகின்றது. அதாவது சிறிய பிரதேசத்தில் வாய், மூக்கு, கண் ஆகியவை ஒருங்கிணைந்து வட்ட வடிவத்திலான முகம் காணப்படுகின்றது. இதனால் மிகவும் அழகானதும் கவர்ச்சிகரமானதுமான தோற்றத்தை வழங்குகின்றது. இந்த பாரசீக பூனைகளில் சாம்பல், வெள்ளை, சாம்பல் பிங்க், கருப்பு, பழுப்பு நிறமாகிய நிறங்கள் காணப்படுகின்றன. இந்த பாரசீகன் பூனைகளின் குண இயல்புகளாக மிகவும் அமைதியான மற்றும் பாசமான குண இயல்புகளை வெளிப்படுத்தும். இது எப்போதும் தனிமையான சூழலில் வாழ்வதற்கே பெரும்பாலும் விரும்புகின்றது. இந்த பூனை இனம் குழந்தை மற்றும் பெரியவர்களுடன் மிகுந்த நட்புடன் பழகும் இயல்புடையதாக காணப்படுகின்றது. மற்ற பூனைகளைப் போல விளையாட்டில் அதிக ஆர்வம் காட்டாது இந்த பாரசீக பூனைகள். இந்த பாரசீக பூனைகளை பராமரிக்கும் போது கவனிக்க வேண்டிய சில விடயங்களும் காணப்படுகின்றன. இவற்றின் உரோமங்கள் அதிக நீளமுடையவையாக காணப்படுவதனால் இவை சிகை அலங்காரத்திற்கு உட்படுத்த வேண்டிய இருக்கின்றது. அதே நேரம் இவை சிகை அலங்காரத்திற்கு உட்படுத்தாவிட்டால் இவற்றின் முடிகள் சிக்கடைக்கும் அல்லது முடிச்சு ஏற்படக்கூடிய நிலை காணப்படுகின்றது. இதனால் இந்த பூனையின் அழகு குறையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மற்றும் இவற்றின் கண்ணீர் சுரப்பிகள் அடிக்கடி அதிகமாக கண்ணீர் சுரப்பதனால் இந்த பூனைகளின் கண்கள் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. மற்றும் இந்த பாரசீக பூனைகளில் காணப்படுகின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை தான் சுவாச பிரச்சனை. மற்றும் இவற்றின் முடிகள் அதிக நீளமாக காணப்படுவதனால் பராமரிப்பு குறைவாக காணப்பட்டால் இவற்றின் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த பூனைகள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயமும் காணப்படுகின்றது. இவை மற்ற பூனைகளைப் போல காட்டுப்பகுதியோ அல்லது வீட்டிற்கு வெளி சூழலில் வாழ்வதற்கு உகந்த இனமாக காணப்படாது. ஏனென்றால் இவை அதிகமாக மனிதனுடன் நெருங்கி காணப்படுவதனால் அதனை கவனிப்பதற்கு அதிக மனித கவனிப்பு தேவை. இதன் காரணமாக இந்த பூனைகள் வீட்டின் அகச்சூழலில் வாழ்வதற்கு பெரிதும் விரும்பும் இனமாக காணப்படுகின்றது. இந்த பாரசீக பூனைகள் 1600வது ஆண்டில் இருந்து இந்த ஈரானை பிறப்பிடமாக கொண்ட இந்த பாரசீக பூனைகள் வர்த்தகத்தில் ஈடுபடுத்தப்பட்டன. அதாவது ஈரானிலிருந்து 1622ஆம் ஆண்டு அளவில் இத்தாலி, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு வர்த்தக பொருளாகவும் இந்த பூனை இனம் காணப்படுகின்றது. 19ஆம் நூற்றாண்டின் ஈரான் இந்த வர்த்தகத்தை செய்ததில் இருந்து இந்த இரண்டாவது உலக மகா யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதிக்கு பின்னர் பல நாடுகள் இந்த பூனையில் அதிக ஆர்வம் செலுத்தின. அந்த நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அதிகமாக
ஆர்வத்தை செலுத்திய நாடுகளாக காணப்படுகின்றன. இந்த அதிகமாக ஆசைப்பட்ட மக்கள் வேண்டுகின்ற இந்த பூனை இனத்தின் ஆயுட்காலமானது 12 தொடக்கம் 17 ஆண்டுகளாக காணப்படுகின்றது. இதன் ஆயுட்காலம் 12 தொடக்கம் 17 காணப்பட்டாலும் பல்வேறு காரணிகளின் காரணமாக, தாக்கத்தின் காரணமாக இதன் ஆயுட்காலங்கள் குறைவாகவே காணப்படுகின்றது. இந்த ஆயுட்காலத்தை பாதிக்கின்ற காரணிகளாக உணவு பழக்க வழக்கம் இந்த பூனைகளின் ஆயுட்காலத்தை குறைக்கவோ அல்லது கூட்டவோ முடியும். ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவுகளை உட்கொள்கின்ற இந்த பூனைகளானது நீண்ட ஆயுளுக்கு வாழக்கூடியதாக காணப்படுகின்றது. மற்றும் ஒழுங்கான சிகை அலங்கார பராமரிப்பு இல்லாவிட்டால் இவற்றிற்கு தோல் மற்றும் சுவாசம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டு விரைவில் இறந்துவிடக்கூடியதாக இருக்கும். அதனால் ஆரோக்கியமான பராமரிப்பு இருந்தால் இதன் ஆயுட்காலம் அதிகரிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. மற்றும் முக்கியமான பிரச்சனையாக காணப்படுவது இந்த பாரசீக பூனைகளுக்கு பரம்பரை ரீதியான பல நோய்கள் காணப்படுகின்றன. அதாவது இந்த பாரசீக பூனைகளுக்கு பரம்பரை ரீதியான சிறுநீரக பிரச்சனை காணப்படுகின்றது. அதே நேரம் இவற்றின் மரபணு மூலமான இவற்றின் சுவாச பிரச்சனை, அதாவது பலவீனமான சுவாச நாளிகள் இவற்றிற்கு காணப்படுகின்றன. இதன் காரணமாகவும் இவற்றின் ஆயுட்காலத்தில் மாற்றம் ஏற்படக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே நேரம் இவை அமைதியான சூழலை விரும்புவதனால் அமைதியற்ற சூழலில் காணப்படுகின்ற போது இவற்றின் ஆயுட்காலம் குறைவடைகின்றது. இந்த பல நாடுகளிலும் இந்த பூனைகள் வளர்க்கப்பட்டு வந்த போதிலும் தற்போது இது உலகம் பூராகவும் பரவி காணப்படுகின்ற ஒரு இனமாக காணப்படுகின்றது. இது இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், இந்தோனேசியா போன்ற நாடுகளிலும் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, தாய்லாந்து போன்ற நாடுகளிலையும் இது பரவி காணப்படுகின்றது. பொதுவாக இது உலகம் பூராகவும் பரவி காணப்படுகின்ற ஒரு மிக அழகான தோற்றத்தை உடைய பூனை இனங்களில் இதுவும் ஒன்றாகும். உங்களுக்கு இந்த பகுதி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இது எங்களுக்கு ஒரு வகையில் உதவியாக அமையும்.